நானே எங்க நிலைமை என்னன்னு தெரியாம இருக்கேன். எனக்கு இருக்க ஒரே ஆதாரம் அந்த வீடு மட்டும்தான். உனக்கு இப்ப என்னமா தெரியணும்? அண்ணன் அத்தாச்சியை பத்தி எனக்கு தெரியல. ஆனா அத்தாச்சிக்கு அண்ணனை சுத்தமா பிடிக்கலமா. ஆனா அண்ணன் தான் உசுரா இருக்கு அத்தாச்சி மேல. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஹனிமூன்ல அண்ணன் வெளியில சோஃபால தான் தூங்கிட்டு இருந்துச்சு. போதுமா? இதுக்கு மேல என்ன எதுவும் சொல்ல வைக்காதம்மா. வெய் போன, நான் அப்புறமா பேசுறேன். அப்போ அவ ஏதோ ஒரு கள்ளத்தனம் பண்றா. அவ என்கிட்ட நல்லா மாட்ட போறா. முடிஞ்சது சக்தி உன் ஆட்டம். என்னையேவா அவர் முன்னாடி அவமானப்படுத்துற? இரு, நீ முழுகாம இருக்கியா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால உங்க பிரச்சனைய நாளைக்கு வரைக்கும் தள்ளி வைக்கிறேன். சிக்கல் சந்தோஷத்துல அள்ளியும் கொடுப்பான், கோபம் வந்தா கொன்னும் குவிப்பேன். உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். நாளைக்கு செக்கோட வரீங்க. வைங்க. ஏ மாமா, சந்தோஷமா இருக்கீங்களா? நீ வந்து நின்னுட்டல்ல, இனிமே அது போயிடும். சொல்லு மாமா. மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வழக்கமா நான் நம்ம வீட்டுக்கு நல்லது தானே நினைப்பேன். அப்படின்னு நீயா நினைச்சுக்க, நான் சொல்லல. சரி சரி, ஏதோ சொல்ல வந்த, என்ன விஷயம்? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நீங்களே என் உலகம், பசங்களே என் வாழ்க்கைன்னு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் உறுத்தலாவே இருக்கு மாமா. அத உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுது. சொல்லாம விட்டா அப்புறம் இது கூட உனக்கு தெரியலையான்னு கேப்பீங்க. சொல்லவா மாமா? வேணா நான் போயிடுவியா? சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் கேட்கலனாலும் நீ பேசதானே போற. சொல்லிட்டு கிளம்பு. மனச சந்தோஷமா கொஞ்சம் சிரிச்சிட கூடாது. எதையாவது பிரச்சனை கொண்டு வந்துருவேன். சொல்லி தொலை. சக்தி நிஜமாவே முழுகாம இருக்கான்னு நீங்க நம்புறீங்களா மாமா? இல்ல மாமா, மொத சடங்கு அன்னைக்கு போனப்பவும் அங்கேயும் எதுவும் நடக்கல. அப்புறம் அவங்க என்னப்பா இருந்த மாதிரியும் தெரியல. அதான் அவங்களுக்குள்ள நல்லது நடந்திருக்குமானே தெரியல மாமா. சந்தேகமாவே இருக்கு.